வணக்கம் மக்களே, வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம் பாருங்கள். இஃப் sin θ மைனஸ் காஸ் θ ஈக்குவல் டு 2/5 ஒரு வேல்யூ கொடுத்துட்டு sin 2θ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மைண்டில் வர வேண்டியது ஃபார்முலாஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இப்போது நல்லா கவனிங்க, sin θ மைனஸ் காஸ் θோட வேல்யூ 2/5 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா sin θ minus cos theta whole squared equal to 1 minus sin 2 theta. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்கக்கூடாது. sin theta minus cos theta whole squared equal to 1 minus sin 2 theta. இப்போ இங்கே ஃபார்முலா இப்போது sin theta minus cos theta தான் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணினா ரைட் சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதில் நான் மாற்றிட்டுனா இப்போது sin θ மைனஸ் காஸ் θ ஹோல் ஸ்கொயர் என்னது 1 மைனஸ் sin 2 θ வருமா? ஸோ இதுக்கு பதில் நான் 1 மைனஸ் sin 2 θன்னு எழுதுகிறேன் இதுக்கு பதில். ஸோ நான் ஃபார்முலா பேஸ் பண்ணி தென் இங்கே பாருங்கள் 2/5 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25. இப்போது இந்த மைனஸ் sin 2 θ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த 1 +1 அந்த சைடு போனால் -1. அப்போது 4/25 -1. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணணும். 25 இன்ட்டு -1 -25 வருமா? சாரி, இந்த மைனஸை விட்டுருங்க. 25 இன்ட்டு 1 25 வருமா? அப்போ 4 - 25 என்ன வரும்? -21. அப்போ கீழே என்ன இருக்குது? 25. அதை அப்படியே போட்டுக்குங்க. இப்போது மைனஸ் sin 2 θ equal to minus 21/25. ஸோ ரெண்டு சைடும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ sin θவோட வேல்யூ என்னது? 21/25. ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி சம் கேட்டாங்கன்னா ஒன்றுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை எப்படியாச்சும் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சம் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரிக்னாமெட்ரி சம் வேணும்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி மக்களே.